ஹலோ வணக்கம், வெல்கம் டு SaiNeo Academy once again. ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு பிகாஸ் தட் ஐ எம் ஹேவிங் லாட் ஆஃப் ஒர்க் டு டிஸ்சார்ஜ். அந்த SaiNeo Academy ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் த சப்போர்ட்டர்ஸ், அதனால ரொம்ப ரொம்ப வேகமாக இட் இஸ் பிளாசமிங் லைக் எனி திங். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். The fundamentals I am going to once again stepping into this, and whenever the time permits I'll come and stand before you with so many fundamentals. இது கொஞ்சம் கொஞ்சமா வேகப்படுத்த போறேன். நீங்களும் கொஞ்சம் வேகமா என் கூட ஜாயின் பண்ணி வரணும். நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல உங்களுக்கு உண்டான இதனுடைய ஒர்க்ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். யூ கேன் டவுன்லோட் இட். இது முன்னாடி இருந்த எல்லா ஃப்ராக்ஷன்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே 7 அவுட் ஆஃப் 7 ஐ ஹவ் டேக்கன் 1. டயக்ராம்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஆல் த டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய ஃப்ராக்ஷன்ல இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது எல்லாமே லெஸ்ஸர் தென் த டினாமினேட்டரா நம்ம வச்சிருக்கேன் இப்போதைக்கு. இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டயக்ராம் வரைய தெரியும். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், இந்த ஃப்ராக்ஷனுக்கும் இந்த ஃப்ராக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. பட் இங்க இந்த தீஸ் டூ ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் like fractions. These are all called unlike fractions. And now this is called the unit fractions, which is known as the numerator has only 1 as the unit. Only 1 out of 13 they have taken 1, out of 12 they have taken 1, out of 15 they have taken 1, out of 17 they have taken 1. So whenever that we are talking about fractions, fraction பத்தி நம்ம பேசும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய types of fractions இது. இதுல ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எல்லாத்தினுடைய கேட்டகரைசேஷன். எப்படி எப்படிலாம் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம படிக்க போறோம் அப்படின்றத தென் பார்க்கலாமா. இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நீங்க பார்க்குற குழந்தைங்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், whoever the parents of the students, those who are watching this, you must keep in mind, it should not forget till your end. So what are the types of fractions? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன். இதுல இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எங்கேயுமே இருக்காது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ எம் கிவிங் ஃபார் இட் பிகாஸ் ஆஃப் தி லேர்னர்ஸ். இப்போ நான் நிறைய இடத்துக்கு ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்குலாம் எந்த இடத்துல லேக்கிங்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they don't know how to take the LCM. இதெல்லாம் பண்ண தெரியல. Going for SSC examinations and then for lot of TNPSC group 4 examinationலாம் எழுத போறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல்ல லேக்கிங்ல இருக்காங்க. நீங்க இதை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்தரா நம்ம கிளாஸ் போறப்ப ரொம்ப ஈஸியா நீங்க யூ கேன் கம் அப் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/7, 5/9, 238/300. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவுட் ஆஃப் 7 I have taken 3, out of 9 I have taken 5, out of 300 I have taken 238 அப்படின்றத அர்த்தம். இதுக்கு நீங்க டயக்ராம் வரைஞ்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராமை வச்சு நீங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, the important is the numerator is lesser than the denominator. நியூமரேட்டர் எப்படி இருக்கும்? டினாமினேட்டரை காட்டிலும் கம்மியாக இருக்கும். நான் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வரைகிறேன் அப்படின்னாலே 1, 2, 3, 4, 5, 6 and 7. Out of 7 I have taken 3 at a time. So this is represent that out of 7 I have taken 3. இதே மாதிரி you can draw the diagram. So the numerator is lesser than the denominator ஆக இருந்தால் அது proper fraction. அப்போ வாட் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, த சேம் திங். இதுவும் ஃப்ராக்ஷன் தான், இதுவும் ஃப்ராக்ஷன் தான், இதுவும் ஃப்ராக்ஷன் தான். பட் யூ சி 3 and 5. So the numerator is greater than the denominator. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். The numerator is greater than the important. சார் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை நான் என்ன மாதிரி நான் பண்ண போறேன், எப்படி எப்படிலாம் பண்ண போறேன், எனக்கு எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டயக்ராமேட்டிக்கலா நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அவுட் ஆஃப் 3 யூ கேனாட் டேக் 5,
Out of 8, you cannot take 14. Out of 15, you cannot take 17. Could you able to understand? புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? Out of 3, I cannot take 5. If you draw only 3, இப்போ denominator வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டயக்ராம் வரைவோம். You have, that is the whole part is divided into 3 and you cannot take 5 out of it. You cannot take in the diagram, you cannot take 8 out of 7. Then what is behind the secret? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is called the highest international standard mathematics, right from the 2006 to 2000, that is 2008 to 2025. Almost all the students, they didn't know, they are not using mathematics lab. அங்க materials இருக்கு, they can understand. From third standard itself, they taught almost all these fractions by using the materials. அந்த மெட்டீரியல்ல பண்ணாததுனால நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஃப்ராக்ஷன்னா என்ன, அதை எப்படி டிவைட் பண்றோம், அப்பதான் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்குள்ள போகும். நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, இன்டீஜர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, ஹவு த ரியல் நம்பர் இஸ் செக்ரிகேட்டட், ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்ன, இது எல்லாமே நான் சொல்லி தருவேன். இது இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் நோ த டிஃபரன்ஸ். வாட் இஸ் ஃப்ராக்ஷன்? நம்ம எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இட் இஸ் a division. Absolutely, it is a division. How we are dividing? அப்போ நம்பர் லைன்ல அது எங்க இருக்க போகுது அப்படின்றத என்னோட that is I am focusing towards that. அதுல நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இப்போ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பாருங்க. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டராக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ 2000 நான் எடுக்கிறேன், கீழே நம்ம வந்து 1898 அப்படின்னு போடுறேன்னா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ வாட் இஸ் மிக்சட் ஃப்ராக்ஷன்? மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா 1 and 2/3, 1 and 6/8, 1 and 2/15. இப்ப பாருங்க, இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை வச்சு இந்த மூணையும் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட். என்ன டிஃபரன்ஸ்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன்ல ரெண்டு பார்ட் இருக்கு. யூ see, இங்க ஒரு பார்ட் இருக்கு, இங்க ஒரு பார்ட் இருக்கு. அப்ப இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன? இந்த பார்ட்டுக்கு பேரு ஹோல் பார்ட்னு பேரு. அப்போ இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க ஃப்ராக்ஷன் பார்ட்னு பேரு. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நாம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பியூட்டி இருக்கு. இப்போ நம்ம இதுல ஒரு பியூட்டி நம்ம பண்ண போறோம். ஜஸ்ட் இமேஜின் தட். இதுக்கு எப்படி சார் நான் டயக்ராம் வரைகிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் 2/3. முதல்ல நான் என்ன பண்றேன், இந்த டினாமினேட்டர்ல ஒரே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். 3 out of 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு டயக்ராம் இருக்கு, இங்க ஒரு டயக்ராம், அங்க ஒரு டயக்ராம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டயக்ராமை நம்ம எடுத்துக்க போறோம். நல்ல கவனமா கேளுங்க. இந்த ரெண்டு டயக்ராம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஒரு பார்ட்டை ஈக்குவலா 3 டிவைட் பண்ணியிருக்கேன், அங்கேயும் அதே மாதிரி ஒரு பார்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஹோல் பார்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன், இந்த ஹோல் பார்ட்டையும் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்ல நான் என்ன பண்றேன்னா, I am going to take 2. Could you able to understand? One whole part I have taken and then out of 3 I have taken 2. இப்போ இது புரியுதா உங்களுக்கு? One whole part I have taken and the same thing is there, the same thing, and 2/3 is there. So 1 2/3, 1 2/3 அப்படின்றதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க you have to bear it. இதுதான் நம்ம இதோட லோகோ, அதனால அவரை ஒன்றும் பண்ண முடியல என்னால. ஸோ 1 2/3 அப்படின்னா இதுதான் டயக்ராம். யூ ஆர் டேக்கிங் ஹோல் அண்ட் தென் another diagram is there, that is 2/3. 1 2/3க்கு இதுதான் டயக்ராம். 1 2/3, 1 2/3க்கு இதுதான் டயக்ராம். able to understand? So what is 1 6/8? ரெண்டு டயக்ராம் அதே மாதிரி இங்க வரைஞ்சிருக்கனா, ரெண்டு டயக்ராம் இருக்கா? How many parts? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. So what is this? 1 6/8. 1 6/8. You see, இப்ப பாருங்க 8 பார்ட்ஸ் இருக்கு. இதுல என்ன பண்றேன், as a whole இத ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன். ஃபுல்லா எடுத்தாச்சு, 1 பார்ட் எடுத்தாச்சு. Out of 8 I am taking 6. I am taking 6. So 1 whole part
and this is out of 8 I have taken 6. 1 6 by 8. புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு இதுவே ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு நான் டைம் கொடுக்க முடியாது. You have to do it your own. இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒரு லிட்டில் பிட் ஆஃப் that you have to understand much better than this. இப்போ பாத்தீங்கன்னா 1 2 by 15. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபிராக்ஷனல் பார்ட் எடுத்து 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதே மாதிரி இங்கேயும் 15 இருக்கு. ஸோ இந்த ஹோல் பார்ட்டை எடுத்துக்கிறேன். I am taking this whole part, but out of this next 15 I am taking only 2. So I have taken this whole part, and then this is one whole part, and this is out of 15 I have taken 2. So in the diagram என்ன சொல்லுது, 1 2 by 15. This is called mixed fraction. இந்த mixed fraction எப்படி சார் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, improper fractionல இருந்து தான் நீங்க mixed fraction கொண்டு வர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த 5 by 3 நான் எடுக்கிறேன். I am dividing 5 by 3. 1 3 is 3. Remainder 2. இதுக்கு பேர் என்னது, ரிமைண்டர். இதுக்கு பேர் என்னது, கோஷன்ட். இது டிவிடெண்ட், டிவைசர். இவர் டிவைசர், இவர் ரிமைண்டர். இதை மட்டும் ஏன் எழுதாம இருக்கணும், எழுதியாச்சு, ரிமைண்டர். இப்போ இதை வச்சுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மிக்சட் ஃபிராக்ஷன் எழுதியிருக்கேன். So quotient 1, and then what is the remainder? Remainder is 2, divisor is 3. So divisor is 3, remainder is 2. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புரியுதா? அப்போ ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தான் நாம மிக்சட் ஃபிராக்ஷனாக மாற்ற முடியும். அப்போ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு மிக்சட் ஃபிராக்ஷன். அதுதான் இது. அப்போ 14 by 8 நான் எப்படி பண்ணிருக்கேன், 1 8 and 6. So 1 8s are 8, 8 plus 4, 8 plus 6 14. அப்போ 14 by 8 தான் இவர். Could you able to understand? So இந்த improper fraction தான் mixed fraction மாறி இருக்கு. அப்போ இவர் எப்படி மாறுவாரு, 115 is 15, 1 into 15, remainder 2, 17. அப்போ 17 by 15 தான் இவர். So 1 2 by 15. இந்த மிக்சட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தான் நாம மிக்சட் ஃபிராக்ஷனாக எழுத முடியும். அப்போ இவர் யாரு, இவரு, இவர் யாரு, இவரு. ஸோ இதுக்கு எல்லாமே டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ an improper fraction can be written as mixed fraction. அப்போ மிக்சட் ஃபிராக்ஷனாக எழுதும் பொழுது ஒரு ஹோல் பார்ட் இருக்கும், இன்னொன்னு ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த ஃபிராக்ஷன் பார்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷனாக இருக்கும். அந்த டயக்ராம் நான் போட்டிருக்கேன் 2 by 3. இந்த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை ரிவைஸ் பண்ணி நீங்க பாருங்க. இதே மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு யூ கீப் ஆன் டூயிங் இட், பட் கீப் இன் மைண்ட் திஸ் டயக்ராம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, யூ சி 5 by 3 அப்படின்னும் போது நம்பர் லைன் நான் டீச் பண்ண போறேன். அப்போ நம்பர் லைன்ல நான் டீச் பண்ணும்போது இந்த நம்பர் லைன்ல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 2க்கு இடையில வரும். இது 1 and 2க்கு இடையில வரும். இப்போ சப்போஸ் இதே நம்பர்ல இஃப் ஐ எம் டேக்கிங் லிட்டில் பிட் ஹையர், இப்போ இதே இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப்போஸ் 7 by 3 அப்படின்னு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு 7 by 3க்கு நான் மிக்சட் ஃபிராக்ஷன் அப்படின்னா 2 3s are 6, ரிமைண்டட் 1. அப்போ இந்த நம்பர் லைன்ல எங்க இருக்கும், 2க்கு அப்புறமாக இருக்கும், 2 and 3க்கு பிட்வீன்ல இருக்கும். So please do understand, my dear viewers, fraction is very very important in your life and you must understand these 3. This is enough. But once again I am repeating, you must be exceptionally good in tables. Without knowing the tables, you cannot go for least common multiple and highest common factor or greatest common divisor. இந்த படிக்கும்போது இது தெரியாம, tables தெரியாம, you cannot go further. So once again I am repeating these types of fractions, like fractions, unlike fractions, and then unit fractions. These 3 are very important: proper fraction, improper fraction, mixed fraction. அப்ப proper fraction is numerator is lesser than the denominator and improper fraction is numerator is greater than the denominator, and a mixed fraction has one whole part and one fraction part. அந்த fraction part எப்படி இருக்கும், proper fraction ஆக இருக்கும். அந்த டயக்ராம் ஃபுல்லா நான் இங்க கொடுத்திருக்கேன்.
my dear viewers, இப்போ fractionல I think I have attained the last part of the fractions, and next that I am going to teach you and what are all the number systems, how you are going to put it in the number line. Almost all the things I am touching is not only for our students, நம்ம பசங்க they are great. ஏன்னா நம்ம படிக்கிற படிப்பு ரொம்ப அதிகமான ஒரு கவனத்தோட நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். நீங்களும் இன்னும் ரொம்ப கவனமா படிக்கணும். மற்றபடி நீங்க ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் யூ ஆர் ஹேவிங் diverse ideas that you are going and watching some other thing or you are wasting your time, it is not going to help you. And once again, that this is my practical advice. I am watching so many students when I step into Chennai. So many students are really suffering when they are stepping into 9th standard, which is the pre-board exam. 9th standard is pre-board examination. So because after that they are going to have the secondary board, 10th standard. அதனால ஃபண்டமெண்டலை தெளிவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இன்னும் அதிகமான விஷயங்களோட I'll come and meet you. Right? Subscribe பண்ணுங்க and give your enormous support. And then I am going to step into politics also. I am going to step into politics. So many MBA students are going to join with me and we are going to have a debate with it. And also I am making an English club. Adaliyum you can come and join. Thank you so much. Let's meet once again. Bye. Happy SaiNeo Academy. Thank you so much. Bye-bye.